நண்பர்களே, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான முதல் T20 போட்டியில் இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா முதல் 10 ஓவர் அபாரமாக விளையாண்டுருப்பாங்க. ரோஹித் சர்மா 5 ரனில் அவுட் ஆகி வெளியில் போயிருந்தாலுமே கூட விராட் கோலி மற்றும் KL ராகுல் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அபாரமாக விளையாண்டுருப்பாங்க. முதல் 10 ஓவர் முடிவில் இந்திய அணி 80 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. ஸோ ராகுல் 50 போட்டார், கோலி நல்லா விளையாண்டார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனுடைய ஸ்கோர் 69 இருக்கும்போதே கோலி அவுட் ஆகிட்டார். 80வது ரனில் ரிஷப் பண்ட் அவுட் ஆகுறாரு. 10 ஓவர் முடியுது. ஸோ 10 ஓவருக்கு 80 அடிச்சிட்டாங்க. அடுத்த 10 ஓவரில் கண்டிப்பாக இன்னொரு 80 ரன்னாச்சும் குறையாமல் அடிப்பாங்க. 160க்கு மேலே ஸ்கோர் போகும் அப்படின்னு தான் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ரிஷப் பண்ட்டுக்கு பிறகு லோகேஷ் ராகுல், தினேஷ் கார்த்திக், குருணால் பாண்டியன் அடுத்தடுத்து அவுட் ஆகி இந்திய ரசிகர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்துருப்பாங்க. கடைசி 10 ஓவரில் வெறும் 46 ரன்கள் மட்டும்தான் இந்திய அணி அடிச்சிருப்பாங்க. இதில் கிரிக்கெட் வரலாற்றிலே ரொம்ப மோசமான ஒரு சாதனை இந்தியா பண்ணியிருக்காங்க. அதாவது 10 ஓவருக்கு பிறகு இந்திய அணி ஒரு 4 கூட அடிக்கலை. அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்க அப்படின்னா 18வது ஓவர் ரிச்சர்ட்சன் போட்டிருப்பாரு. அவர் ஒரு வைட் பால் போட்டிருப்பாரு. அந்த வைட் பால் கீப்பர் மிஸ் பண்ணியிருப்பாரு. பால் 4க்கு போயிருக்கும். ஸோ பவுலராக விட்டு கொடுத்து தான் 4 அடிச்சிருப்பாங்களே தவிர இந்திய பேட்ஸ்மேன்கள் ஒரு 4 கூட அடிக்கலை. கடைசி ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா தோனி ஒரு 6 ஒன்று அடிச்சிருப்பாரு. ஆனாலுமே 4 அடிக்கல. கடைசி ஓவரில் ஒரு வைடு வேற போட்டிருப்பாங்க. கடைசி பாலில் ஒரு சிங்கிள். ஸோ கடைசி ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 ரன் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கும். 19வது ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா தோனி ரொம்பவே தடுமாறி இருப்பார். அந்த ஓவர்லேயும் வெறும் 3 ரன்கள் மட்டும்தான் தோனி அடிச்சிருப்பாரு. ஒரு புறம் பவுலரு, இன்னொரு புறம் தோனி மட்டும் இருக்காரு. அதனால நிறையா சிங்கிள் தோனி ஓடவே இல்லை. அவர் புறத்திலிருந்து பார்க்கும்போது சரியான ஒரு முடிவாக இருந்தாலுமே கூட ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு விமர்சனம் உருவாயிருக்கு. கடைசி சமயத்தில் தோனி நல்லா விளையாண்டுருக்கணும், தோனி சொதப்பிட்டாரு. ஸோ உமேஷ் யாதவ் மட்டும் இல்லாமல் தோனி தோல்விக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களை தோனி மேலே வச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் 2வது T20ல அந்த விமர்சனங்களுக்கு தோனி பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.